ஹாய் கைஸ், வெல்கம் டு யூகாமிங் எமர்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க கேட்டிங்கன்னா, நாங்கள் நியூ சர்வைவல் சீரிஸ் தான் ஆட போகிறோம். ஸோ முதல்ல வந்து நம்மளோட நரட்டோ ப்ரோ இருக்கார், அடுத்து எம்சி கிராஃப்ட் தமிழ் இருக்கார், அடுத்து நம்மளோட வாத்து முட்டை கேமிங் இருக்கார். மொத்தமாக நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது அந்த மாதிரி. சரியா, நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது அந்த மாதிரி. வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரிஸ் வந்து வேறு லெவலில் போகும்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்டிஜி ப்ரோ சொல்கிற மாதிரி தான் கேட்க போகிறோம். ஏன்னா அவர் தான் 8. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா, அவங்க ரோலை பிரிக்கலாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு முன்னுக்கு நான் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீசாந்த் ப்ரோவோட இது பாய்ச்சிக்கிட்டேன், அதாவது கிராஃப்டிங் டேபிள் பாய்ச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் சரியான உஷாரான ஒரு கைஸ். என்னன்னா நம்மளோட கிராஃப்டிங் டேபிளை திருடிடுவான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் ஒரு புது கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு நான் பாட்டுக்கு பாய்ச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரோலை பிரிக்கிறதுக்காக கூப்பிட்டுட்டாரு நம்ம என்டிஜி ப்ரோ. எல்லாம் நின்ன பிறகு என்ன சொன்னார்னா, ஸ்ரீசாந்த் நீ வந்து மைனிங் போ, வாத்து முட்டை நீ வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஹெல்ப்பராக நீ இரு அப்படின்னு சொன்னார். அதாவது இப்போ ஏதாச்சும் வேணும், இப்போ வுட்டு வேணும்னா அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடு அந்த மாதிரி சொன்னார். என்னை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண சொன்னாங்க, ப்ளஸ் ஹெல்ப்பராகவும் இருக்க சொன்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, சரி அப்படி சொல்லிட்டு எல்லாம் அவங்கவுங்க ஏரியாவுக்கு போகலான்னு வாத்து முட்டை போகிற பார்த்தீங்களா கைஸ், என்னை அடித்து தள்ளி விட்டார். கவலையாக போச்சு கைஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாம் சக்கன்னு குச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்டிஜி ப்ரோ சொன்னார், என்னை ஃபாலோ பண்ணுங்கடா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு முன்னுக்கு வந்து நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட உள்ளே கீழே தூக்கி போட்டார். இந்த மாதிரி உள்ளே கிடச்சிச்சு ப்ரோ அப்படி சொல்லிட்டு. இங்கே நான் ஓடிக்கிட்டு இருக்கிற கேப்பில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃப்டிங் டேபிளை போட்டாங்க. சரி சொல்லிட்டு எடுத்து போட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓடிட்டு இருந்தோம். போகிற வழியில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூலாம் கிடச்சிச்சு. நானும் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் போகிற வழியில் வந்து நிறைய விஷயம்லாம் பார்த்துட்டு வந்தோம். அதாவது இந்த காஞ்சி மரம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நேராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்புறம் போயிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி போட் பயணம் செய்யலாமா, போட்டில் வந்து ட்ராவல் செய்யலாமான்னு சொல்லி. ஒன்று எங்களுக்கு வேணாடா அப்படின்ட்டு நம்ம என்டிஜி ப்ரோ. சரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். அப்படி வந்துன்னுக்கும் போது நிறைய விஷயம் நடந்துச்சு. என்னென்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஆட்டை கூட்டமாக நின்று அடித்தாங்க. என்னையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போயிட்டுருந்தோம். எங்கே போயிட்டுருந்தோன்னா, எங்களோட சேஃப் ஜோன் நோக்கி போயிட்டுருந்தோம். ஏன்னா நைட் ஆச்சு வேறு. ஸோ அதனால் சேஃப் ஜோன் நோக்கி தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரேடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுலேயும் முக்கியமாக என்டிஜி ப்ரோ என்ன சொன்னார்னா, என்ன ஃபாலோ பண்ணி வாங்கயா அப்படின்னு தான் சொல்லியிருந்துருப்பார். அதனால் அவரை ஃபாலோ பண்ணி நான் போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கிற வழியில் இந்த பயப்புள்ளைங்க உள்ளெல்லாம் தூக்கி கீழே ப்ளேஸ் பண்ணிட்டானுங்க. எனக்கோ இதே யாயா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யாரும் என்னை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் அது அப்படின்னு பார்த்தா, வாத்து முட்டை ப்ரோவுக்கும் அடி விழுவுது, நருட்டோ ப்ரோவுக்கும் அடி விழுவுது, ஸ்ரீசாந்த் ப்ரோவுக்கும் அடி விழுவுல. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஹீரோப்ரீன் இருக்கான் ப்ரோ, உன்னை தான் ஹீரோப்ரீன், உனக்கு பேய் பிடிச்சிச்சு ப்ரோ, ஹீரோப்ரீன் உன்னை தான் அடிக்கிறான் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவன் ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஸ்ரீசாந்த் ப்ரோ என்னை அடிச்சிட்டாரு சொல்லிட்டு நானே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அடி விழுவோம். அந்த மாதிரி எனக்கு அடி விழுவதை பார்த்தோன்னே நான் வந்து யார் என்னை அடிக்கிறதுன்னு கேட்டேன். பார்த்தா மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ரீசாந்த் ப்ரோ வந்து என்னை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நான் அடித்ததுக்கு என்ன அடித்து பறக்க விட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன வேலை பண்ணார்னா, அடைச்சி விட்டார், சாம்பிகிட்ட கடி வாங்கிடா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரிலாம் பண்ணதிங்கயா அப்படின்னு வந்து இருந்துச்சு. நானும் உடச்சிட்டு மறுபடியும் மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே போகிற வழியெல்லாம் அடைச்சி விட்டு போயிட்டுருக்காரு. என்னங்க இது. ஆனால் வந்து நம்ம வாத்து முட்டை ப்ரோ வந்து என்னை காப்பாற்றினார். வாத்து முட்டை ப்ரோ சும்மா இல்லை கைஸ். நான் வந்து பிளாங்கெல்லாம் உடச்சிட்டு போயிட்டுருந்தேன். அந்த கேப்பில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாத்து முட்டை ப்ரோ மேலே ஏறி வா ப்ரோ மேலே ஏறி வா ப்ரோ அப்படி கத்தி இருந்தார். நான் இப்போ வந்து போயிட்டுருக்கிற வழியில் தான் எனக்கு வந்து உடச்சி விட்டார். உடச்சி விட்ட பிறகு என்கிட்ட இந்த டேர்ட்டு பிளாக் வச்சு நான் மேலே ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் பாட்டுக்கு ஏறி மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேலே போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு யாருக்குமே கண்ணு தெரியாது, எனக்கே கண்ணு தெரில. அடுத்து வந்து நான் வந்து பிளாக் மேலே இருக்கிறது தெரியாமல் எகிரி பாஞ்சிக்கிட்டு இருந்தேன். வாத்து முட்டை ப்ரோ இங்கிட்டு வாயா எகிரி பாஞ்சி என்னையா பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு இருந்தார். நானும் ஆஃப் ஆட்டுன்னு போய் சொல்லி பட்டுன்னு வந்துட்டேன் இந்த ஷீட்டு. அதுக்கப்புறம் வந்து ரீஸ்பாண்ட் மைனாக கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்பாண்ட் மைன் கொடுக்கலான்னு பார்த்தா தான் தெரியுது, பட் இன்னும் சில கிராஃப்ட் பண்ணல, சாரி. ஸோ கிராஃப்ட்டு வந்து பண்ணுங்க அப்படி சொன்னேன். அப்போ நம்ம என்டிஜி ப்ரோ சொன்னார், ஒரு பிளேயர் தூங்குற மாதிரி செட் பண்ணியா அப்படின்னு சொன்னார். அதை போய் முடிச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் உள்ளே தூக்கி, அதாவது என்கிட்ட இந்த இதுதான் அதாவது ஃப்ளவரை தூக்கி போட்டோம். அதை கலெக்ட் பண்ணோம் இல்லையா,
அந்த ஃப்ளவரை கலெக்ட் பண்ணி அந்த ஃப்ளவரை தூக்கி போட்டுட்டேன். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ளவரை எடுத்து பெட்டு செய்கிற வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். சரி ப்ரோ நீ செய் சொல்லிட்டு நான் இன்வென்ட்ரியை நோண்டிக்கிட்டு இருந்தேன். இன்வென்ட்ரியில் எனக்கு அவ்வளோ எந்த பொருளும் இருக்காத மாதிரி தெரியாது. ஆனால் இது கூடிய சீக்கிரமே வந்து நான் கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவேன். அதுக்கப்புறம் ஸ்ரீசாந்த் ப்ரோ சும்மா இல்லாமல் மேலே வந்து க்ரீப்பர் இருக்குது ப்ரோ, விருந்தாளி இருக்காரு இங்கிட்டு வந்துருங்கன்ட்டார். யாருன்னு கேட்டதுக்கு க்ரீப்பர்ன்ட்டார். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என் ஸ்க்ரீன் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மொபைலில் வர சார்ஜ் இல்லை. அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. என்ன நடந்திருக்கோன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னா, விடிஞ்ச பிறகு வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துடும். என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்களே இப்போ பார்ப்பீங்க. நருட்டோ ப்ரோ தூங்கிட்டார். தூங்கினோடனே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. நான் கீழே போய்ட்டு சாம்பிளிங் கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் நருட்டோ ப்ரோட்ட சொன்னேன், ப்ரோ அந்த மாதிரி சாம்பிளிங் கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு. ப்ரோ வந்து சரி ப்ரோ கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. நானும் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாத்து மூட்டை ப்ரோ எனக்கு உடச்சி கொடுத்தாரு. நான் பாட்டுக்கு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிளிப்பில் வாத்து மூட்டை ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் காணா போயிடுவார். அதுக்கு காரணம் வந்து அவரோட நெட்டு பிரச்சனை தான். அவர் காணா போயிடுவார். ஒரு சில டைமில் தான் இருந்தார், மிச்ச டைமில் அவரே காணா போயிடுவார். கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே நேராக போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து சாம்பிளிங் கிடச்சிச்சு. ஒரு சாம்பிளிங் தான் கிடச்சிச்சு. அது போதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, வுட்டன் டூல்ஸ்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு வந்து ஷீல்டு வேறு இருக்கும். ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன என்டிஜி ப்ரோ தான் போட்டு கொடுத்தாரு. ஷீல்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஜாவா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன், சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாகவே இங்கே ஒரு விஷயம் நடந்துடும். அது என்ன விஷயம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் பார்ப்பீங்க. ஸோ வுட்டு இல்லைன்னு சொல்லிட்டுருந்தாரு டீமேட்டுக்கு வர ஷீல்டு செய்கிறதுக்கு. அப்போ ஏன்டா இருந்த வுட்டு நான் கொஞ்சம் தூக்கி போட்டேன். இது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வுட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஸ்டோனை கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டோனை கலெக்ட் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாற வேண்டிய வேலை வந்துருச்சு. ஸோ இப்போ ஸ்டோன் டூல்ஸ்க்கு மாறிடலாம். ஸோ நான் ஸ்டோன் டூல்ஸ்க்குலாம் மாறிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு ஒரு பிக்கேக்ஸ் செய்யணும். அதுக்கு வந்து வுட் இல்லை. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி நான் கீழே போய்ட்டு பிக்கேக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே போகிறதுக்கு நான் வந்து ஸ்ரீசாந்த் ப்ரோட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போயே என்னை ரீஸ்பாண்ட் கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் ஸ்டோன் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓடி போன மாதிரி இருக்குது. சரியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல மன்னிச்சுக்குங்கோ. அடுத்து வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறதுக்கு கீழே தான் இறங்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீங்களே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. நான் பாட்டுக்கு வுட்டை கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு மேலே ஏறும்போது ஒரு இடத்துல நான் ஒரு சிம்பிள் கரெக்டாக போட்டிருப்பேன். அந்த இடத்த நீங்கள் வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி இப்போ வுட்டு கலெக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னுக்கே மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்பை மறக்காமல் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனல் வந்து 108 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கைஸ் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். அதுதான் இப்போ மெயின் கோலாக இருக்குது எனக்கு. 200 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபராக மாறணும். பெரிய யூடியூபராக மாறுறதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் இருந்தால் ஒண்டி போதும். நான் நல்லா கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியும். அதுக்கு நீங்கள் வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாலே போதும். என்னால் பார்த்திங்கன்னா பெரிய யூடியூபராக ஆக முடியும். நான் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி நான் பற்றிக்கு தெரியும். ஏன்னா என்னோடய குரல் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்படி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வீட்டில் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால தான் நானே ஒரு ஓரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்குன்னா நான் கத்தி கத்தியே பேசலாம். ஆனால் நான் கத்தி பேச முடியாது. அந்த மாதிரி நிலமையில் இருக்கேன். ஸோ மன்னிச்சுக்குங்கோ. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேலே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஒபிட்டோ ஜாயின் த கேம்னு சொல்லியிருக்கா. இந்த கிளிப்பை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஒபிட்டோ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் இல்லை சரியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுட்டுக்காக பிக்கை அடிக்கிறதுக்கு போகிறேன். ஏன் கிட்ட இருக்கிற ஷீல்டுக்கு ஆசைப்பட்டு என்ன அடிப்பார். லிட்ரலி நான் ஒரு ஆட்டில் நின்றுட்டுருப்பேன் கைஸ். என்னை அடித்து அங்கே இருக்கிற ஜாம்பிக்கிட்ட தள்ளி விட்ருவார். ஜாம்பிக்கிட்ட தள்ளி விட்டோன்னே எனக்கா ஸோ சாமி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு செகண்டில் கடுப்பாயிட்டேங்க. ஆனால் ஒரு செகண்டில் கடுப்பாயிட்டேங்க. பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்குன்னு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் யாரும் கவலைப்படாதீங்க, ஏன்னா அதுக்கான ரிவெஞ்சை நான் எடுப்பேன்.
இப்போ நான் ஸ்பான் ஏரியாவிலேருந்து பாதி இடத்துக்கு வந்துட்டேன். என் டூல்ஸ்லாம் அப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசாந்த் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளிட்டாரு ஒபிட்டோ ப்ரோவை. மறுபடியும் ஜாயின் ஆகிக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து போயிட்டு ஒரு கிராவல் மலையை போய்ட்டு பார்த்துட்ருப்பேன். அப்போ தான் அந்த பயப்புல வருவான், சரியான அடி வாங்கிட்டு போவார். இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் பாருங்கள், நான் எங்கே போவேன்னு கேட்டிங்கன்னா நேராக இதுக்கு போவேன். அதாவது எங்கே போனால் நேராக இந்த கிராவல் மலை தெரிதா கைஸ், இந்த மலைக்கு வந்துடுவேன். இந்த மலைக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும். நான் வந்துட்டேன்னா வந்த பிறகு இங்கே ஒரு வார்டன் ட்ரேடர் இருப்பான். அவனை போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பேன். அவனை அடிச்சிக்கிட்டு இருக்கிறதோட வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாவம் கைஸ், என்னால் வந்து இந்த 2 லாமா வந்து அனதியாக போகுது. அதுக்கப்புறம் நம்ம வார்டன் ட்ரேடரை போட்டு தள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். அதே ஒரு என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா அவன்கிட்ட இந்த லீடு கிடச்சிச்சு. ஆமாம் கைஸ், லீடு கிடச்சிச்சு அவன்ட்டு. ஸோ அடித்து கொண்டுட்டு லீடு எடுத்துக்கிட்டேன். ஸோ லீடு வந்து கிடச்சிச்சு. லாமா 2 என்ன அடிச்சிட்டு இருந்துச்சு. நான்லாம் கண்டுக்கலையே. பார்த்தா லீடு அந்த சைடு வந்து கிடக்குது. அப்போ கண்டுக்கிட்டு தான் ஆகணும். நானும் போய் லீடை வந்து அப்படியே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீடை எடுத்த பிறகு தான் ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இவர் கூட்டார். அதாவது யார் கூட்டாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட என்டிஜி ப்ரோ வந்து இங்கே ஒரு வில்லேஜை பார்த்துட்டேன் ப்ரோ, வா ப்ரோ அப்படின்னாரு. ஆனால் அந்த வில்லேஜில் நான் லூட் அடிச்சிட்டேன். வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட்டு ஃபர்னன்ஸும் பெட்டும் தான் கிடச்சிச்சு. அதையாச்சும் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்றுமே இல்லாததுக்கு அது ஓகே அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். போயிட்டுருக்கிற வழியில் தான் நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் வாங்க இப்போ வந்து ஒன்று பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம ஸ்ரீசாந்த் ப்ரோவை நோக்கி போயிட்டுருக்கேன். சரியா, வாங்க போய் ஸ்ரீசாந்த் ப்ரோட்ட போயிட்டு அவர்கிட்ட வந்து இருக்கிற கோல்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்ரீசாந்த் ப்ரோக்கிட்ட போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட வந்துடுமா கைஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யார் ஸ்ரீசாந்த் ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரை தேடி போயிட்டுருந்தேன். மறுபடியும் அதுதான் சொல்கிறேன், தேடி போயிட்டேன்னா கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டேன்னு சொல்லலாம். இன்னமும் தேடி கண்டுபிடிக்கலையா ப்ரோ கேட்டிங்கன்னா அவர்கிட்ட வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே கிட்டே போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு கோல் வாங்கலான்னு போவேன். இந்த இடத்துல என்னோடய ரிவெஞ்சு கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் பார்க்கலாம். கரண்ட்லி எதனால் ரிவெஞ்சு கம்ப்ளீட் ஆயிரும்னா நம்மளோட என்டிஜி ப்ரோ வந்து மொத்தமாக 3 பிகேக்ஸ் கொடுப்பாரு. 3மே வந்து அயன் பிகேக்ஸு. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா 3 அயன் பிகேக்ஸ் கொடுக்குறேன், ஆள் ஒரு அயன் பிகேக்ஸ் கொடுத்துரு அப்படி சொல்லுவார். எனக்கு ஒரு அயன் பிகேக்ஸ் நான் எடுத்துப்பேன். மிச்சம் இருக்கிற 2 அயன் பிகேக்ஸை வந்துட்டு நம்மளோட ஸ்ரீசாந்த் ப்ரோக்கும் இவருக்கும் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்ரீசாந்த் ப்ரோ வந்துட்டார். அதே மாதிரி வாத்து முட்டை ப்ரோ வந்துட்டார். வாத்து முட்டை ப்ரோவுக்கு பக்கத்தில் யாராச்சும் வந்து நிற்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் தான். ஸோ அங்கே இருக்கிற நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இங்கே வந்துட்டு கரண்ட்லி வந்து அயன் பிகேக்ஸ் வந்து இருக்கிற அயன் பிகேக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போடுவேன். எனக்கு ஒரு பிகேக்ஸ் எடுத்துக்கிட்டு தூக்கி போடும்போது என்ன நடக்கும்னு பாருங்கள். இது ஒரு காமெடியான விஷயம் கைஸ். என்ன பண்ணுவார்னா நான் போட்ட பிகேக்ஸை இந்த பைப்புலேருந்து பிக் பண்ணிக்குவோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன், தம்பி என்னையா முதல்ல அடிச்சிங்க போல் அப்படி சொல்லி அடிச்சிட்டேன். ரிவெஞ்ச் இஸ் கம்ப்ளீட் கைஸ். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒபிட்டோ ப்ரோவை வெளியே போக சொல்லிட்டோம். அவர் போக மாட்டேன்னு சொன்னார். ஆனால் நம்மளோட நரட்டோ ப்ரோ ப்ரோ அப்படி சொன்னோன்னே போயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா நாங்கள் பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம ஸ்ரீசாந்த் ப்ரோக்கிட்ட 3 ஸ்டாக்கு கிட்டே கோல் இருந்துச்சான். சரி என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி ப்ரோ எனக்கு வந்து ஒரு 2 கோல் கொடுங்கிறதுக்கே போயா அப்படின்ட்டு போயிட்டார். கொடுக்க மாட்டியா ப்ரோ கேட்டதுக்கே அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சும்மா நின்று பறக்க பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். நம்மளோட என்டிஜி ப்ரோவை பார்க்க போகணும். ஸோ என்டிஜி ப்ரோ வந்து நம்மளோட பேஸை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னார். பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கான், பக்கத்தில் ஒரு ரன்னிங் போர்ட்டல் இருக்கான், எல்லாமே சொன்னார். எனக்கும் ஆசை வந்துருச்சு. இரு ப்ரோ வரேன்னு சொன்னேன். ஆனால் நம்ம என்டிஜி ப்ரோ ரொம்ப தூரத்தில் இருக்கார். நம்ம வாத்து முட்டை ப்ரோ கூடயே போயிருக்காரு. வாத்து முட்டை ப்ரோ பாதியிலே காணா போயிடுவார். நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் ஏன் இன்னும் காணா போகாமல் இருக்காருன்னா ரொம்ப பின்னாடி கிளிப்பில் காணா போவார். முன்னுக்குள்ள கிளிப்பில் காணா போயிருக்க மாட்டார். அவர் வந்து பாதியில் போயிடுவார். அதனால தான் தமிழ்நிலையில் கூட நான் வந்து 3 பேரை வந்து இருக்கிற மாதிரி செஞ்சுருப்பேன். இப்போ கூட நம்ம ஸ்ரீசாந்த் ப்ரோ வந்து கோல் தான் கலெக்ட் பண்ணிருக்காரு. என்னையா நீ கோல் கலெக்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இதில் வந்து எனக்கு வந்து நைட் விஷன் பேக் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் எடுத்துருவேன், மன்னிச்சுக்கோங்கோ. நான் வந்து
நான் வந்து சர்வரில் ப்ளே பண்ணிருக்கும் போது நைட் விஷன் போட்டு ப்ளே பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்து சர்வரில் வந்து ப்ளே பண்ணல. பட் இனிமேல் நான் எடுத்துடணும் குல்பார் ரிசோர்ஸ்லேருந்து. ஸோ மன்னிச்சிக்கோங்க. இந்த அடி பண்ணி நான் நைட் விஷன் பேக் ஆட் பண்ணிருக்கேன். இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு கேட்டிங்கன்னா, வாத்து முட்டை ப்ரோ வந்துட்டு ஒரு சூப்பர் கேவ் ஃபான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, ப்ரோ கேவ் பார்த்துக்கியா ப்ரோ ப்ரோ வரேன் அப்படின்னேன். அவர் வந்து நம்ம என்டிஜி ப்ரோ டேய் போய் தேசி செத்துறாதரா ஒழுங்க இங்கே வந்துடு அப்படின்ட்டாரு. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம் சுரவல் சீரீஸில் எல்லா சீரீஸ்லேயும் வந்துட்டு இது மாதிரி தான் நடந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் ஆகும் போது தெரிஞ்சிச்சு நம்மளை ஸ்ரீசாந்த் ப்ரோ பெட் எடுத்துகிட்டு போயிட்டு படுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரி ப்ரோ போய் படுத்து தூங்கு அப்படி சொன்னேன். அதே மாதிரி நைட்டே ஆகலை. ஆனால் வந்து அவர் நைட் ஆகிறாரு சொல்லிட்டுச்சு. சரி கிடக்க சொல்லி நாங்கள் போய்ட்டுருந்தோம். நாங்கள் இருக்கிறது ஒரு பெரிய கிரேவல் ஏரியா. ஸோ அந்த ஏரியாவிலேருந்து நாங்கள் வந்து மெதுவாக போய்ட்டுருந்தோம். ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பார்க்குற நீங்கள் யாரோ சப்ஸ்கிரைப் அதாவது லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறோம் கூடிய சீக்கிரத்தில். அது கூட சேர்த்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன மறுபடியும் நம்ம ஸ்ரீசாந்த் ப்ரோவை ஃபாலோ பண்ணி போகணும். அதான் ஸ்ரீசாந்த் ப்ரோவை ஃபாலோ பண்ணி போகணும். நைட் ஆகுது. அந்த ஏப்பில் ஸ்ரீசாந்த் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா படுத்து தூங்குறேன்னு சொன்னார். தூங்க ப்ரோன்னேன். அவர் வந்து நீயும் தூங்க ப்ரோன்னாரு. நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி இது வந்து 1 பிளேயர் ஸ்லீப் பண்ணால் விடிஞ்சிடும்னேன். அவரும் சரி ப்ரோ அப்படி சொல்லிட்டு தூங்குறதுக்காக பெட்டை போட்டு தூங்கிட்டார். சாரி என்ன வெடியிலன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன். சரி அதான் நான் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஓகே கேஸ் விடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா என்டிஜி ப்ரோவை ஃபாலோ பண்ணி போனோம். நான் என்டிஜி ப்ரோவை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கான ட்ராவலை நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா என்டிஜி ப்ரோ வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கார். போகிற வழியில் வில்லேஜ் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. அந்த வில்லேஜை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளிப்பில் வரும். நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் சல்ஃபர் கியூப் பயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ரோ வந்து அதில் வந்து பார்த்துட்டு அதில் இருக்கிற பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார். சரி கலெக்ட் பண்ண ப்ரோன்ட்டு இருந்தேன். அது என்னமோ வெடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இதோட கிளிப்பை நான் முடிச்சிட்டேன். இது 2வது கிளிப்பு. இப்போ கூட என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, இருந்தாலும் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீசாந்த் ப்ரோ என் மேலே இருக்கிற பாஸ்ட்டில் வந்து 5 பார்ச்சோப் போட்டார். நான் வந்து நன்றி ப்ரோ சொல்லி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஹார்ட்டு. நான் எவன்ட்டாச்சும் அடி வாங்கினேன்னா அவன் தான் காலியாகிடுவேன். பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்குது. அதுக்கு ஒன்று சார்ஜை செக் பண்ணிகிட்ருக்கேன். அது கிளிப்பில் அப்படி செக் பண்ணிருக்கேன். பக்கத்தில் வந்து நீங்கள் வில்லேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். வில்லேஜை பார்க்குறதுக்கு முன்னுக்கு நீங்கள் என்ன வீடியோவுக்கு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறோம். அதுதான் மெயின் கோலாக இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் 200 ரீச் ஆகிறதுக்காட்டியும் நான் லைவ் போகலான் இருக்கேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் போடுவேன் லைவு. ஆனால் உண்மை சொல்ல போனால் லைவ் போடணுன்னா எனக்கு வந்து லீவ் டைம் வந்தால் தான் போட முடியும். ஸ்கூல் படிச்சுக்கிட்டே என்னால் லைவ்லாம் வந்து போட்டுட்டுருக்க முடியாது. அப்புறம் வந்து வீட்டில் கத்தா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி வாங்க வில்லேஜை லூட் அடிப்போம். வில்லேஜில் வந்து அவளே கிடையாது லூட்டு. நான் வந்து ஏற்கனவே அடிச்சிட்டேன். நல்லா சொல்கிறேன் ஒன்றுக்கிட்டே என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா வில்லேஜில் போய்ட்டு கதவு திறந்தேன், பெட் ஆட்டை போட்டேன். அது கூட சேர்த்து என்ன பண்ணியிருப்பேன் ஃபர்னன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்தேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே வர வேண்டியதான். ஸோ அதுக்கப்புறம் சுகக்கீன்லாம் இருக்கா அப்படியே அதை கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்டிஜி ப்ரோ கத்திட்டு இருந்தார் வாயானே. நான் சொன்னேன் இந்த மாதிரி லூட் அடிச்சுட்டு வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். சரி சீக்கிரம் லூட் அடிச்சுட்டு வா அப்படி சொல்லி கத்திட்டு இருந்தார். அந்த கேப்பில் வந்து எனக்கு ஃபுட்டு வேறு இல்லையா. அப்போ பொட்டேட்டோஸ்லாம் இங்கே இருந்துச்சு. அதனால் அந்த பொட்டேட்டோவை கலெக்ட் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இருந்த பொட்டேட்டோலாம் நான் அப்படியே வலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பாட்டுக்கு பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே வலிச்சிக்கிட்டு இருந்தா இந்த பைப்போல் நட்டு வச்சுக்கிட்டே இருந்தான். அது நல்லது தானே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் எடுக்க நட்டு வச்சுக்கிட்டே இருந்தான். ஃபுட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் நான் அவசரப்பட்டு அவனை கொன்னுட்டேன். ஸோ அவனை கொன்னுட்டேன்னே சொல்லி கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். எல்லா வில்லேஜருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திடுங்க. சரி அதாவது மௌன அஞ்சலி செலுத்திடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படியே வந்து பேஸ்க்கு வந்தாச்சு. ஏன் இதெல்லாம் பாதிக்கிட்ட கட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட ஸ்ரீசாந்த் நருட்டோ ப்ரோட தலை பார்த்திங்கன்னா கிருன்னு சுற்றுது. ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சு பாய்.